I am S. Sayyid Ibrahim. I am participating in reading. இது கடிதம் அல்ல, சாட்சி சொல்ல வருகிற சாசனம். காருண்யமும் கம்பீரமும் மிக்க ஒரு வாழ்க்கை முறையின் வரலாற்று பெருமைகளை உணர்ந்து பேசும் உரை சித்திரம். சின்னஞ்சிறு விதை விருட்சமாவது தாவரவியலின் மர்மம். சின்னஞ்சிறு மூளை சாதனை சோலையாய் வளர்வது மானிடவியலின் தர்மம். அந்த அற்புதத்தை காலங்காலமாய் நிகழ்த்துபவர்கள் ஆசிரியர்கள். IAS படித்த அதிகாரியின் மகன் கூட அப்பாவி கேட்கும் கேள்வி, எங்க டீச்சரை விட உனக்கு விஷயம் தெரியுமா என்பதுதான். வாழ்வில் வெற்றி பெற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசிரியையோ உந்து சக்தியாய் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடவுள் படைத்த பழைய உலகம்தான். ஆனால் ஒவ்வொரு மாணவ மனசிலும் ஆசிரியர் அறிமுகம் செய்வது புத்தம் புதிய உலகம். மாணவருக்குள் ஒளிந்து கிடக்கும் திறமையை உணர்ந்து சரியான தருணத்தில் வெளிக்கொணர்ந்து அந்த உயிரை உயிர்ப்பு மிக்கதாயாக்கும் ஆற்றல் ஆசிரியர்களுக்கே உண்டு. தன்னால் என்ன முடியும் என்னும் சந்தேக கடலில் தத்தளித்த மாணவர்கள் பலருக்கு ஆசிரியரின் கனிவான வழிகாட்டுதலும் கண்டிப்பான வற்புறுத்தலும் கலங்கரை விளக்குகளாய் ஒளிந்து கரை சேர்த்திருக்கின்றன. ஆசிரியர் என்ற சொல்லுக்கு தவறின்றி கற்றவர் என்று பொருள். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனில் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை, சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். இங்கு மாசர கற்றோன் என்பது ஆசிரியரையே குறிக்கும். நம் தேசத்தின் மேலாள் குடியரசுத் தலைவர் திரு சந்திரதயாள் சர்மா ஓமன் சென்றபோது ஓமன் நாட்டு மன்னர் தன் மன்னர் உலக மரபுகளை மீறி சர்மாவை விமான நிலையத்தில் வரவேற்றாராம். செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் குடியரசுத் தலைவர் என்பதால் அல்ல, பூனாவில் நான் படித்த போது என் ஆசிரியராய் இருந்தவர் என்று மன்னர் பதில் சொன்னாராம். அவ்வை சொன்ன சொல் ஓமனில் பலித்ததல்லவா? நான் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் பேசும் போதெல்லாம் செப்டம்பர் 5 பற்றி கேட்பேன். ஆசிரியர் தினம் என்பார்கள். அன்று ஆசிரியர் தினம் கொண்டாடுவது ஏன் என்பேன். இது கூட தெரியாதா என்ற பாவனையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் என்பார்கள். அப்புறம் என்ன ஆனார்? ரிட்டையர் ஆனாரா என்பேன். இல்லை, குடியரசுத் தலைவர் ஆனார் என்பார்கள். இந்தியாவில் தான் ஆசிரியர் வேலைக்கு பிறகு ஒருவர் குடியரசுத் தலைவர் ஆனார். அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதே இந்தியாவில் தான் குடியரசுத் தலைவர் வேலை முடிந்ததும் ஒருவர் ஆசிரியர் வேலைக்கு போனார். அவர் டாக்டர் அப்துல் கலாம் என்பேன். ஆசிரியர்கள் தங்கள் துறை பற்றி பெருமிதம் கொள்வதும் அவசியம். மாணவர்களும் நிர்வாகமும் பெருமைப்படும் விதமாய் தகுதிகள் நிறைந்த ஆசிரியர்களாய் திகழ்வதும் அவசியம். Thank you.